காலை வணக்கம். இது வந்து ஃபுட் அடல்ட்ரேஷன் கேஸ். முன்னெல்லாம் ஃபுட் அடல்ட்ரேஷன் கேஸ் கார்பரேஷன் தான் போடுவாங்க. இப்போ வந்து அதுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்டு 2006. இந்த சட்டம் வந்த பிறகு இதில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு நான் எதுக்கு ரெஃபர் பண்ணுறேன்னா, இது வந்து ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 1652, ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 1652. இது இந்த ஃபுட் சேஃப்டி ஆக்டில் என்னென்ன ப்ரொவிஷன், இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இதில் வந்து 272 அண்ட் 273 ஐபிசியில் ஃபுட் இன்ஜூரியஸ் ஃபுட்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட் செக்ஷன் இருக்குது. அதில் தான் இந்த கேஸில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் போட்டாங்க. அது சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் எல்லாம் டீட்டெயிலாக படிச்சுட்டு 272, 273 இந்தியன் பீனல் கோடில் அந்த ப்ரொவிஷன் இருந்தாலும் அதில் இருக்கிற டெஃபினேஷன்ஸ் வேறு, ஃபுட் சேஃப்டி ஆக்டில் இருக்கிற டெஃபினேஷன்ஸ் வேறு. அதில் வந்து 3 months தண்டனை, இதில் வந்து 10 lakhs வரைக்கும் ஃபைன் அமௌண்ட் போடலாம். அந்த ஐபிசியில் வந்து 1 year லிமிட்டேஷனு, இங்கே வந்து 3 years லிமிட்டேஷன். இதெல்லாம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அந்த 273, 272 ஐபிசி கேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அத்தாரிட்டி 59 ஆஃப் தி எஃப்எஸ்எஸ்சி ஆக்டில் நீங்கள் வந்து பனிஷ்மெண்ட்டு இது ட்ரையல் நடத்தலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து ராம்நாத் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், ஏஆர் 2024 சுப்ரீம் கோர்ட் 1652. இதுதான் இந்த நீங்கள் போக்சோ ஆக்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட் ப்ரொவிஷன்ஸும் இருக்கும், போக்சோ ப்ரொவிஷனும் இருக்கும். ஸோ அதுலேயே போக்சோ ஆக்டில் ஒரு ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து எதில் அதிகமாக தண்டனையோ அந்த செக்ஷனில் இந்தியன் பீனல் கோடில் அதிக தண்டனையாக இருந்தால் அதில் தண்டனை கொடுங்க, போக்சோ ஆக்டில் அதிக தண்டனை அதை கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. ரெண்டுத்துலேயும் சேர்த்து இதுலேயும் 10 வருஷம் அதுலேயும் 10 வருஷம் கொடுக்க முடியாது. அதில் தான் 40 வருஷம் 50 வருஷம் கொடுத்துருந்தாங்க. அதை நான் சேலஞ்சு பண்ணி ஜஸ்டிஸ் வேல்முருகன் ஜெயக்கிட்ட அதை கன்சிடர்ட் பாயிண்ட்டு பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து பேரா 9ல் வந்து ஜட்ஜ்மெண்ட் பேரா 9 ராம்நாத் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் சுப்ரீம் கோர்ட் 1652 பேரா 9ல் வந்து அன்சேஃப் ஃபுட்டான என்ன விளக்கம்னு போட்டு அது ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேஸ் நடத்துறதுக்கும் உதவும், உங்கள் சமுதாயத்தில் சமூக நலன் காப்பதற்காக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இது உதவும். அது பார்த்துக்கிட்டிங்களா. அதுக்கப்புறம் வந்து பேரா 11ல் வந்து அடல்ட்ரண்ட்னா என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பேரா 12ல் வந்து 48ல் வந்து எப்படி ஒரு உணவு வந்து விஷமாக மாறக்கூடிய, அதாவது மனிதர்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடியதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 78 29 சிஆர்பிசி 78 சிஆர்பிசி ரெண்டுத்தையும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 319ல் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 34 சப்செக்ஷன் 3 ஆஃப் 34 59 தான் அன்சேஃப் ஃபுட்டுக்கு பனிஷ்மெண்ட்டு. இப்போ இந்த 272ம் 273யும் சார்ஜ் பண்ண நேராக 59ல் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றது 3 months பனிஷ்மெண்ட்டு. ஆனால் 3 lakhs வரைக்கும் ஃபைன் போடலாம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இதில் கிடையாது. இதில் 6 month பனிஷ்மெண்ட்டும் இதில் வந்து 1000 rupees ஃபைன் தான் போட்டிருக்கோம். அதில் 3 lakhs rupees ஃபைனர் போட்டிருக்கோம். இது மாதிரி இதில் பழைய பிரச்சனைகள் இருப்பனாலும் இந்த ஓவர் ரைடிங் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. 72 ஆஃப் தி ஆக்ட், 89 ஆஃப் தி எஃப்எஸ்எஸ்சி ஆக்டில் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் வேறு எந்த சட்டங்கள் இருந்தாலும் இந்த எஃப்எஸ்எஸ்சி ஆக்ட் சட்டம் தான் வரும் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த 272, 273 எஃப்ஐஆரை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 59 எஃப்எஸ்எஸ்சி ஆக்டில் சார்ஜு ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் நடத்தலாம், அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மிக இதெல்லாம் டீப்பாக நான் வந்து ஜென்ரலாக எதுக்கு படிக்கிறேன்னா, இளம் வழக்கறிஞர்கள் ஜஸ்ட் அது ஒரு காதில் வாங்கிக்கிட்டிங்கன்னா எஃப்எஸ்எஸ்சி ஆக்ட் வரும்போது அப்புறம் கூட நீங்கள் இந்த தீர்ப்பை ஆழமாக படிச்சுக்கலாம்.
ஆனால் அந்த ஒரு கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் அட்வொகேட்டு, லா ஸ்காலர்ஸு, எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள். 2010 போட்ட எஃப்ஐஆரை 2024 வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டார். பணம் வச்சுருக்காங்க கம்பெனிக்காரன். உங்ககிட்ட வந்தால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு அதிக திறமை படித்தவர்கள் தான் இந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் கேசஸ்ஸு, இந்த டேஞ்சர்ஸ் ட்ரக்ஸ் கேசஸ், என்டிபிஎஸ் ஆக்ட் விடுங்க. அதில் இந்த இன்கம் டேக்ஸ் கேஸில் யார் நடத்த ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க சன்னோ யாரையோ ஒரு ஆஃபீஸில் போய் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் இல்லை இவர் இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. சில பேர்லாம் ஸ்பெஷலைஸ்ட் ஆவாங்க டேக்ஸ் இல்லாத அது மாதிரி ஆகிறாங்கல்ல. அவங்க பெரிய கொடி கட்டி பறக்கட்டும், கோடி கொடியாக சம்பாதிக்கிட்ட வேணாம்ல. நம்மக்கிட்ட சின்ன சின்ன கேஸ் வரும்போது நமக்கு இந்த அடிப்படையில் அறிவு வேணுன்றதுக்காக இந்த முயற்சி பண்ணியிருக்கேன். வணக்கம், நன்றி.